believe everyone are a Christian, believer in Jesus Christ. So obviously you know the word of God. Amen. நம்ம உண்மையா நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறதுனால, ஒவ்வொரு வாரம் சபைகளை சத்தியத்தை கேட்கறதுனால, கர்த்தருடைய வார்த்தைய நாம ஓரளவு அறிஞ்சிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெரியும். So we all know the word of God already. ஆண்டவரை குறித்தும் அவருடைய வார்த்தை வேதத்தை குறித்தும் நாம் ஓரளவு நம்ம அறிந்து வைத்திருக்கிறதாய் இருக்கிறோம். Yes, we all know the word because we believe in Jesus and we know he is alive, we know his resurrection, we know everything he has paid on the cross only through the word of God. பாருங்க, நிச்சயமாக நம்ம கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூலோகத்துல வந்தார். நமக்கு அவருடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில விலைக்கிரயமாக நம்ம பாவத்துக்காக மரித்து விலைக்கிரயத்தை அவருடைய சிலுவை மரணத்தை மீட்டு கொண்டிருக்கிறார். நமக்காக சமமா இருக்கிறார். அப்படியாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய மரணம் எல்லாம் நம்ம ஓரளவு நம்ம தெரிந்திருக்கோம் நமக்கு. So everything only by the word it get confirmed. None other than the word will not have any clarity. நம்ம கடவுளுடைய வார்த்தையின் மூலமாகவே நம்ம சுவிசேஷத்தையும் ஆண்டவரை குறித்ததான அவருடைய சிலுவை மரணத்தையும் அவர் உயிர்த்தெழுதலையும் நாம் அறிந்திருக்கிறோம். அது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாகவே தான் இதை அனைத்தும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். So if not with the word, we will completely miss the reality. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இல்லை என்று சொன்னால் நம்ம ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில இழந்தது போல ஏதோ ஒண்ணு உண்மையான ஒரு சுவிசேஷத்தை, உண்மையான சத்தியத்தை நாம் தவற விட்டுறவர்களாய் காணப்படுவோம். So we read an important parable, which is so important parable when we start as a Christian, start reading the word. This parable is so important to understand it. இந்த ஊமையை வேதத்துல ஒரு ஊமையை குறித்து நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை குறித்துதான ஒரு ஊமை, மிக மிக முக்கியமான ஒரு ஊமை. இயேசு கிறிஸ்து அந்த ஊமையை தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி இருக்கிறத வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். You can turn with me to Matthew 13. மத்தேயு 20 அதிகாரம் 13 மன்னிக்கவும், மத்தேயு 13 அதிகாரம் from 18 you can start reading. 18 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியறிவில் விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக் கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடர்கள் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100 இந்த வசனத்தின்படி according to this scripture you can see that whoever the first ground is, we all know this, all 4 grounds. 4 விதமான நிலத்தை குறித்து இந்த ஓமையில சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாமே தெரியும், இந்த 4 நிலத்தை பத்தி, இந்த கதையை பத்தி சண்டே ஸ்கூல்ல இருந்து தெரியும் நமக்கு. கரெக்ட் தானே? எஸ் எஸ் எஸ். So when we all know the story, we cannot just take it as a story. It's a deep spiritual story, thing which Jesus is sharing about this. இந்த ஓமையானது நம்ம சிறு வயதுல சண்டே கிளாஸ் முதற்கொண்டு இந்த ஓமையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது கதை மூலமாக நம்ம சின்ன வயசுல நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த ஓமை குறித்ததான ஒரு வெளிப்பாடை இங்க சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். So the first ground, when anyone heareth the word of the kingdom and understandeth it not, then cometh the wicked one and catcheth them away, which was sown in his heart. This is he which receives seed by the wayside.
பார்க்கும்போது முதலான உவமையை சொல்லும்போது வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அங்க வசனத்தை பார்க்கும்போது வசனத்தை விதைக்கிறாங்க. வசனத்தை விதைச்சவனே என்ன பண்ணா இருதயத்துக்குள்ள அவங்க அதை புரிந்து கொண்டு எடுத்துக்கொள்ள முன்பாகவே பிசாசன் என்ன பண்றான் அவங்க இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை என்ன பண்றான் எடுத்து போடுகிறான். இவர்களே வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். So how many of you are like that? How many of us are like that? We hear the word day and night. We hear the word every day. We hear the word through daily message. We hear the word through Sunday message. Or we hear daily devotion. We read in the calendar. We read everywhere. We meditate. We pray and hear the word. And how many of you are continuing with that word? Or how many of you of the words which you hear still staying in your, it goes to your heart, or it goes one ear and goes outside other ear? Start up பண்ணுவோம். நம்ம நிறைய பேர் பார்க்கும்போது வேதத்தை வாசிக்கிறாங்க, காலையில செய்தியை கேட்பாங்க, தொலைக்காட்சி மூலியமாக நிறைய இடங்கள்ல கூட்டத்தின் மூலமாக பல செய்திகளை கேட்குறாங்க. ஆனா சில பேர் கேலண்டர் படிப்பாங்க, வேதத்தை படிப்பாங்க, கேலண்டர்ல போகும்போது வசனத்தை பார்ப்பாங்க, வாக்குத்தத்தங்களை பார்ப்பாங்க. ஆனா எத்தனை பேரு அந்த வசனங்களை அவங்க மனசுக்குள்ள அந்த வார்த்தையை அதை வைத்து அதை தியானித்து அதை உள்ளத்துல வைத்து அதை கடைபிடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்ல. I mean, so what happens? அது வசனத்தை கேட்டு when we hear the word and you don't, it doesn't go inside your heart. உள்ள போலன்னா அது என்ன ஆகுது? It is a waste. பாருங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படிக்கிறது யார் வேணா படிக்கலாம், எல்லாரும் படிக்கிறாங்க. ஆனா அந்த வார்த்தை உள்ளத்துக்குள்ள சென்று எப்படி நிலத்துல எப்படி ஒரு விதையை போட்டா அது அது எப்படி கனி கொடுக்குதோ, அது விதைச்சு முளையா வருதோ, அது போல அது நம்ம இருதயத்துக்குள்ள சென்றாதான். இருதயத்துக்குள்ள செல்லாத போது கனி கொடுக்காது. அப்ப செல்லாத போது அதுக்கு பயனே கிடையாது. இருதயத்துக்குள்ள போனாதான் அது விதையா விதை ஒரு செடியா மாறும். அப்ப உள்ளே போல அப்படின்னா கனி கொடுக்காது. அப்படின்னா ஒன்னும் பயன் கிடையாது உள்ள போல. So as you all know this parable very thoroughly, that the word is the seed and your heart is the ground. இந்த உவமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். விதை கர்த்தருடைய வசனம், நிலம் இருதயம். மனுஷனுடைய நம்முடைய இருதயம் அப்படின்னா இந்த உவமையில சொல்லப்பட்டிருக்கிறது. So the word every time is being sown, but all the seeds which is sown in your heart is not bearing fruit. பாருங்க, விதையானது ஒவ்வொரு முறையும் விதையான வசனம் ஒவ்வொரு முறையும் விதைக்கப்படுகிறது இருதயத்துல. ஆனா எல்லா விதையும் பலன் கொடுக்குதான்னு கேட்டா எல்லா விதையும் பலன் கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். Because it's not sown in the heart, it's on the wayside. Like as you see this parable in the verse 19, immediately then cometh the wicked one and catch away which was sown in his heart. This is he which received the seed by the wayside. பாருங்க, அப்ப கனி கொடுக்கல அப்படி என்று சொன்னால் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விதைக்கப்படுது, வசனம் விதைக்கப்படுது. ஆனா எங்கன்னா வழி ஏறுகல, இருதயத்துல இல்ல, அது வழியிலேயே விழுந்துருது. அப்ப பொல்லாங்கான் என்ன பண்றான், வஞ்சிக்கிறான். பொல்லாத வஞ்சித்து அது எல்லாவற்றையும் என்ன பண்றான் என்றால் வசனத்தை எடுத்து போடுகிறான். So immediately because it is not sown in the உள்ள போலன்றதுனால உடனே வரான் பொல்லாதவன், உடனே திருட வரான் பொல்லாதவன். அந்த வசனத்தை அவங்களுக்குள்ள உள்ளே போல அதுக்கு செவி சாய்க்கல, அதுக்கு அவங்க இருதயம் ஆயத்தமாகல. தெரிந்த உடனே பிசாசானவன் உடனே என்ன பண்றான், அதை எடுத்து போடுகிறான். சில சமயத்துல நீங்க பாத்துருப்பீங்க, வீட்டுல இல்லைன்னா யாராவது ரொம்ப டயர்டா வந்திருந்தாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட ஏதாவது பேசி, இல்ல வேற ஏதாவது திங்கிங்ல இருக்கிறாங்க, இல்ல வேற ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நீங்க உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசியிருந்தீங்கன்னா பாதி விஷயம் அவங்களுக்கு உள்ள போகாது. ஏன்னா அவங்க அதையே நினைச்சுன்னு இருப்பாங்க. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. Many times we have to some important sermon or important things to our family matters, speak to someone,
that person is very depressed or some tension, he can't hear because the problems in him was compressed him, so he can't hear, he can't listen, or he can't understand because he have Yes. he can't understand. Okay. Yes. So because it doesn't go inside of him at all, because he's thinking something else. We'll be talking, keep talking to him, but he's thinking something else. And then suddenly he'll say, what you said, because it did not go. What happened? Whatever 10 minutes they were talking, it all went out. Then they come to normal mindset. Like, that we see that in our day-to-day life, everywhere, everybody whom we see who have this mindset because they were in some other thinking. மனித வாழ்க்கையில பாருங்க, அப்படி ஒரு ரொம்ப மன டிப்ரெஷன்ல விட பல ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினோட வந்து இருக்கும்போது அவர் இடத்துல நம்ம எடுத்து நம்முடைய காரியங்களை சொல்லும் பொழுது அவர் அப்படி கேட்கற மாதிரி தான் இருக்கும். ஆனா 10 நிமிஷம் கழிச்சு என்னங்க சொன்னீங்கன்னு கேட்பாரு நம்ம கிட்ட. 10 நிமிஷம் நம்ம சொன்னதே வேணாடா, இவ்வளவு நேரம் சொன்னோம், ஒண்ணும் கூட இவரு கேட்கலையே. ஏன்னா அவரோட திங்கிங் எங்கேயோ இருக்குது, அவர் அங்கதான் இருக்காரு, அவர் இருதயம் எங்கேயோ இருக்குது. அதனால அவர் என்ன பண்ண அவருடைய நம்ம சொன்ன காரியம் உள்ளுக்குள்ள போகவே இல்லை. அது போலதான் நிறைய நேரத்துல நமக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை விதைச்சாலும் நம்ம என்ன பண்றோம், செவி சாய்க்காம நமக்குள்ள இருக்கிற காரியமே நமக்குள்ள போராடுறதுனால அந்த வசனம் என்று நமக்குள்ள உள்ள போல. அதனால பிசாசானவன் என்ன பண்றான், இதை தந்திரமா பயன்படுத்தி கொண்டு வசனத்தை உள்ள போடாமையே செய்யறான். So இப்போ அது மாதிரி உள்ள போல அப்படின்றது how you know is when you are telling something, if they try to understand why we are telling something, so they should understand. I am sharing something, so you understand it, understand the kingdom truth. If you don't understand, immediately you are not getting it at all. Immediately as soon as you go, என்ன சொன்னாரு ஒன்றும் புரியல, அவ்வளவுதான் கொடுத்தாச்சு விசுவாசத்தை. அப்படியே பேக்கேஜ் அவங்கள்ட்ட கொடுத்து ஆசீர்வாதத்தை அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிடும். நேரத்துல வசனத்தை சொல்லுறோம், எல்லாம் பண்றோம், அவங்க வசனம் அவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னா அது புரிய மாட்டுது. அவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா புரிஞ்சுதான் கேட்டா அவங்கள திருத்துன்னு மூழ்கிறாங்க. வசனம் புரிஞ்சுதா உள்ளே போக மாட்டுது. அப்ப என்ன பண்றது, பிசாசானா அவங்களுக்குள்ள கிரியை செய்யறான். நம்மளும் என்ன பண்றோம், சரி ஓகே அவங்களை சொல்லி பெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடுறோம், சபைகளை எல்லா இடத்துலயும் அனுப்பி விட்டுறாங்க. ஆனா வசனம் உள்ள போகவே இல்லை, கிரியை செய்யும். உள்ள போனதானே கிரியை செய்யும், உள்ளே போலியே. இந்த வசனம் உள்ள போன மாதிரி இருக்குது, ஆனா புரியல. அந்த வசனம் ஒண்ணும் புரியாததுனால அவங்களுக்கு அந்த வசனத்தை கேட்டா சொல்ல முடியல. So immediately when they don't understand the word, immediately when they come out, the devil is trying to attack them. Immediately they give up. They don't try to remember, or they don't try to meditate. They don't want to take that blessing, and they give to devil and go off. பாருங்க, வசனத்தை சொல்றாங்க உள்ள போகுது, ஆனா என்ன பண்ண அதை அந்த சத்தியத்தை அறிய முடியாம ஒரு தடுமாற்றம். சத்தியத்தை குறித்தான ஒரு வெளிச்சம் இல்லாததுனால, அந்த புரிந்து கொள்ள முடியாதனால பிசாசானவன் என்ன பண்றான், கிரியை செய்கிறான், வஞ்சிக்கிறான். அவங்க என்ன பண்றான், அந்த வசனம் உள்ள கிரியை செய்த நிமித்தமாக அதன் மூலமாக தன்னுடைய வேலைகளை செய்து அவங்களுக்கு விரோதமாக வசனத்தை எடுத்து போடுகிறான். Okay, now I'll give us good example. Just now Holy Spirit gave me. Okay, I'm teaching about finance. Are you struck with financial problem? Are you in debts? You are having financial problem for a long time? I give you the solution from the Word of God, and it's guaranteed you will be free from this month itself. I'm guaranteeing you. If I'm telling that, will you be happy? நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நிறைய நேரத்துல பார்க்கும்போது மக்களுக்கு பெரிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனையா இருக்கும். பல ஆண்டுகளாக அந்த பொருளாதார பிரச்சனை நிமித்தமாக அதுவே ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை நிமித்தமாக எது சொன்னாலும் எது வந்தாலும் அவங்களுக்கு கடவுள் வார்த்தை உள்ளே போவாது, பிரச்சனை. ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு இதை குறித்தான ஒரு வெளிப்பாடு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நிச்சயமாக நீங்க அந்த வெளிப்பாடு மூலமா உங்களுக்கு ஒரு வெளிச்சம் நீங்க விடுதலை ஆக்கப்படுவீங்கன்னு நான் நம்புறேன். இப்போது நான் அந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Okay,
So Jesus has already told us, give and it shall be given unto you. இயேசு கிறிஸ்து வேதத்துல நமக்கு சொல்லி இருக்கிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். Believe that? விசுவாசிக்கிறீங்களா? Yes. You believe that? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, விசுவாசி. எல்லாம் You நம்புறீங்க? believe that? நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா? முழுமையா நம்புறீங்களா ஆண்டவரை? So who said it? இது இந்த வசனத்தை யார் சொன்னது? Jesus told us. Jesus clearly told, you want something, give and it shall be given unto you. Amen. உங்களுக்கு எது தேவையோ அப்போது இயேசு சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். So whoever gives sparingly reaps sparingly. Whoever gives abundantly reaps abundantly from the kingdom. பாருங்க, யாரு அவங்க நிறைவா கொடுக்கிறாங்களோ நிச்சயமாக நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணிக்கிறார். அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி கொடுங்கள் என்று வேதத்துல சொல்லி இருக்கிறது அல்லவா? So that is a promise from God. If you want something, you give first. Amen. You give water. வேதத்துல நமக்கு கடவுள் வாக்குத்தத்தமாக சொல்லி இருக்கிறார். நமக்கு ஒன்று ஏதாவது தேவை என்று சொன்னால் நம்ம ஆண்டத்துல போய் கேட்கறது இல்ல, அதுக்கு மாற ஆண்டு சொல்லி கொடுங்கள். நமக்கு தேவையும் போது ஆண்டு சொல்லி கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தான் சொல்லி இருக்கிறார். I am teaching about giving. கொடுங்கள். So I am teaching about, I am not teaching about giving, I am teaching about receiving from God. If you are stuck financially, this is the teaching. Scripturally I am teaching. நான் இந்த நேரத்துல கூட உங்களுக்கு எதைக்குரிய கொடுங்கள் அப்படி என்று நான் உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை. நான் எதை குறித்தேனா தேவனிடத்திலிருந்து எப்படி வாங்கிக் கொள்வது என்பதை குறித்து தான் உங்களுக்கு நான் இந்த நேரத்துல பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். Financial blessing. If you are in debt, if you are financially lacking, I am teaching that from the word of God. பாருங்க, பொருளாதார ரீதியில முடக்கப்பட்டிருக்கிறீங்களா? அவங்களுக்காக தான் அந்த செய்தி மூலமாக நான் இந்த பிரசங்கத்தை நான் செய்கிறேன். நீங்க ஒருவேளை கடன் பிரச்சனை, கடன் பாரம், தரித்திர சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட பொருளாதார ரீதியில முடக்கப்பட்டிருக்கிறீங்களா? அவங்களுக்கானதான் இந்த செய்தி. கொடுங்கள், கர்த்தரிடத்தை கேட்பதில்லை, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. If you are really lacking finance, நிச்சயமாக நீங்க பொருளாதார ரீதியில குறையப்பட்டிருப்பீங்க என்று சொன்னால், yeah, that's right. If you are lacking finance, according to the word of God, whatever you have little, you sow by faith. இங்க பாருங்க, நீங்க பொருளாதார ரீதியில நீங்க ரொம்ப குறையப்பட்டிருப்பீங்க சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க விதைக்க ஆரம்பியுங்கள். By faith. விசுவாசத்தோட கர்த்தருக்கு நீங்க விதைக்க ஆரம்பிங்க, கொடுங்க. Amen. That's what the word of God says. He doesn't say when you lack finance, yes, we can pray, we can do job, we can do a lot of things. But kingdom way of financial blessing is financial prosperity is by giving. நிச்சயமாக நமக்கு வேலைக்கார காரியங்கள் கடத்துல கேட்கிறோம், மனித காரியங்களை கேட்கலாம். ஆனா பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாத்திரமே அது கொடுத்தால் மட்டுமே தேவ ராஜ்யத்தின்படி தேவ ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது கொடுங்கள், நம்ம கொடுத்தா மட்டும்தான் பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படும். விதைச்சாதான் அறுக்க முடியும். God gave his only son to us. Yeah. சொல்லுங்க, கேட்கலைங்க. God gave his only son to us. விட்டு கேக்குதுங்க. God gives only. God gave his only begotten son to us. Only begotten son, brother. Only begotten son. Okay. தேவன் நமக்கு ஒரே பிரான குமாரனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. So when he gave his only begotten son to us, so why he gave it? So that he can reach the whole humanity. He can get millions of his sons and daughters to himself. He reaped millions of sons and daughters from the world. That's true. Is it true?
குமாரனை கொடுத்து அநேக ஒரே புள்ளிய பலியா கொடுத்து குமாரத்தில உலகத்தில் எல்லாரும் மீட்டு விதைச்சாரு ஒரே குமாரனை குமாரர்களை. ஆமென், ஆமென், ஆமென். Good. நல்ல ஒரு வெளிப்பாடு அண்ணா. நான் பாருங்க, பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனை இந்த பூலோகத்துல அவர் கொடுத்தார். அவர் என்ன பண்ணாரு? காணிக்கையா கொடுத்தாரு. ஒரே குமாரன் ஜீவபலியா கொடுத்தாரு. ஆனா பாருங்க, எத்தனை குமாரர்கள் குமாரத்திகளாக இன்று நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒரு குமாரன் மூலமாக எத்தனை குமாரர்கள் குமாரத்திகளாக இந்த உலகம் ஃபுல்லா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அவருடைய குமாரர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். Amen. It's such a big revelation. Amen. So Yes, when you yes. talk, a lot of people are stuck or worried and they are afraid. Or always they're talking about giving because it's about finance, they think. எஸ், உண்மையாகவே நிறைய பேர் கொடுப்பதை குறித்து ஒரு பயம். ஐயோ, நாளைக்கு என்ன பண்றது, பிள்ளைங்க என்ன பண்றது, அது ஒரு ஃபியராவே இருக்குது. உங்களுக்கு கொடுக்கறது குறித்து நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். இல்ல இன்னொன்னு அப்படி சொல்ல, இப்ப கொடுக்கறதுனாலே அது ஒரு தவறான இதுவா எடுத்துக்கிறாங்க. இவங்க காதுலயே கேட்க மாட்டாங்க. கொடுக்கறது நம்ம பத்தியே பேசுறாங்கப்பா அப்படின்ட்டு காதுலயே கேட்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்க, ரகசியத்தையும் கேட்காம ஆல்ரெடி பிசாசு கொடுத்துட்டாங்க. அப்போ பொருளாதாரத்துல கட்டாயமா ஆசீர்வாதம் வரவே வராது. அந்த சத்தியத்தை நிராகரிக்கிறாங்க. இல்ல நிராகரிக்கும் போது அவன் புரியல, வேற புரியாததுனால நானே கடன்ல இருக்கிறேன், நான் எதுக்கு கொடுக்கணும், புரியவே இல்லை. அப்ப சத்தியம் கொடுக்க மாட்டான். கொடுக்காத இருக்கிற வரைக்கும் வரவே வராது. டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா இல்ல தமிழ்ல தான் பண்ணிட்டேன்னா? தமிழ்ல தானே பண்ணிட்டீங்களா? So you understand, right? When you talk about finance, people think they are always talking about finance. It's about finance. It's from you. They are talking all those things so that they can get finance from us. People think that itself is a negative perspective. It's not about getting. It's blessing that person. Amen. God did not give His Son so that He gave because He can get us as His sons and daughters. So when we are giving, we are getting blessings from God. That's the purpose we are giving to the kingdom. Amen. 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 So another example, you can see the widow women who came. Elijah came to her house, and that widow woman is going to eat the last bread and oil and eat and then die. Okay, that is our plan. But when Elijah came, Elijah asked the bread, what you have, you give. God will bless you. பாருங்க, அடுத்த ஒரு ஊமை பார்க்கலாம். பாருங்க, இந்த சாரிபாத் விதவை பார்க்கும்போது எலியான்ற தீர்க்கதரிசி இந்த சாரிபாத் விதவைக்கு வீட்டுக்கு நேராக போகிறார். தேவனால் அனுப்பப்படுகிறார். அந்த வீட்டுக்கு போகும்போது அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அப்பம் கொடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க பாருங்க, அவன் நிச்சயமாக அவங்க உண்மையதான் சொல்றாங்க. அவங்க அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் இருக்குது, அதுவும் சாப்பிட்டு நாங்க சாக போறோம்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, அந்த நேரத்துல கூட அவங்க எனக்கு கொடுன்னும் போது அவர் கொடுத்துட்டாங்க. அவருனா எலியாவுக்கு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இருந்த அவங்க ஜீவனத்துக்கு இருந்ததே என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து ஊழியக்காரனுக்கு தேவ மனுஷனுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. So why she gave that? She does have the only one bread that she have kept for her son. Okay, but still when the man of God asked, she gave. How she can give like that? பாருங்க, இதை யோசிக்க இந்த பாருங்க யாரும் இது பண்ண முடியாத ஒரு விஷயம்தான். அவங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு அப்பம் தான் வச்சிருக்கிறாங்க. அந்த அப்பமா அவனுடைய குழந்தைக்காக வச்சிருக்கிறாங்க. பாருங்க, நிறைய பேர் நமக்கெல்லாம் கூட குழந்தைக்கு கொடுப்போம். அந்த குழந்தைக்கு கூட இல்லாத எடுத்து அவங்க ஊழியக்காரன் கேட்டவனே என்ன பண்ண, தேவ மனுஷனுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அவங்க இது யாராலும் செய்ய முடியாத ஒன்று. If she does means we all should understand one thing, she has faith in God. உண்மையாக மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்றா, அது ஒரு சாதாரணமா யாரும் ஒரு தேவ மனுஷன் கேட்டவனையும் கொடுப்பாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர் ஆனர் பண்றாங்க. ஆண்டவர் மேல அவரோ ஒரு பக்தியா விசுவாசம் இருப்பது நிமித்தம் தான் அவங்க அந்த இருக்கிறது அவங்களுக்கு உண்டாத எடுத்து கொடுத்தாங்க. காரணம் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம்.
As we see in Hebrew 11:6, without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனை விசுவாசத்திலே பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6 இப்படி சொல்லப்பட்டு நாம் பார்க்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இப்ப இவ விசுவாசத்தை எப்படி காட்டுறான்? தேவனுக்கு பிரியமா இருக்கிறது எப்படி காட்டுறான்? விசுவாசத்தோட தேவனோட வார்த்தைக்கு பதில் கொடுத்து, எஸ் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, விதைக்க சொல்லிருக்கீங்க, நான் விதைக்கிறேன், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, இவ்வளவு இருக்குது, நான் விதைக்கிறேன், நீ கடன் இல்லாம இருப்ப, உன் வீடும் உன் மாவும் தோட்டங்களும் எல்லாத்துலயும் ஆசீர்வாதம் இருக்கும், நிறைவா இருக்கும் சொல்லியிருக்கிறாருல, வாக்கு பண்ணியிருக்கிறாருல. மண்டசாலையில தேவையில்லாத இருக்கும் விதை தேவராஜ்யத்துக்கு கூட சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லிட்டீங்க, சோதனை வழியோட பிடிக்க சொல்லிட்டாரு. இது இவங்க கேட்கறாங்களோ இவங்க கேட்கறாங்களோ நான் கொடுக்குறேன், ஏன்னா நான் என்னோட ஆசீர்வாதத்துக்கு அப்படியே ஆண்டவர் அந்த பஞ்சகாலமாக உங்களுக்கு என்ன பண்ண என்ன மாவு குறையாது அப்படின்னு என்ன பண்ண எலியா சொல்லி இருக்கிறாரு. அவங்க நம்பி இருக்கிறாங்க, விசுவாசித்து இருக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, அந்த அவங்க விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, கனப்படுத்துறாரு. விசுவாசத்தை பிரியமா இருப்பது எப்படி, தேவனுக்கு பிரியமா எப்படின்னா அவர் வார்த்தையை என்ன பண்ணா அவங்க ஹானர் பண்றாங்க, அவர் வார்த்தையை விசுவாசிச்சாங்க. கர்த்தர் என்ன பண்ணா அவங்க குறைவுகளை நிறைவாக்கினார். அப்ப விசுவாசம் இல்லாம தேவனிடத்துல பிரியமா இருக்க முடியாது. அதற்கு பின்னாடி ஒரு பைசா கொடுக்கணும்னாலும், ஒரு காரியம் நம்ம தேவனுக்காக செய்யணும்னாலும், மெனக்கெட்டு ஆண்டவரோட வசனத்தை கேட்க இவ்வளவு தூரம் வரும், ஒரு ஸ்டெப் நீங்க எடுக்கிறோம்னாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, விசுவாசம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவரோட காரியத்தில். So every step you take for God, you hear the word, you take time to listen the word, you take time to give something to the kingdom or do something for the kingdom. Everything, small or big, it needs faith to do. I mean, it doesn't happen automatically because it is not automatic. It is by faith we take a step. Without faith, we will not do anything. We cannot do anything. An all-night prayer, 21 days prayer, or anything for the kingdom, reaching out to the unreached, or some people they radically give. All those things, even they have less. We have seen people. விசுவாசம் இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. வேதத்தை வாசிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, ஒரு கூட்டத்துக்கு போக முடியாது, ஒரு கூட்டத்தை நடத்த முடியாது, இந்த 21 நாள் ஜெபத்தை நடத்த முடியாது. இந்த கூட்டத்துக்கு நீங்க கலந்து கொள்ளுறீங்க, நீங்க கூட விசுவாசம் கடவுள் மேல இருக்கிறதுனால தான் இந்த கூட்டத்துக்கு நீங்க வர்றீங்க, இதுக்கான நேரத்தை கொடுக்குறீங்க, ஸ்பெண்ட் பண்றீங்க. கர்த்தர்கிட்ட இருந்து ஏதாவது வார்த்தை வருமா, கடவுள் ஏதாவது பேசுவாரா, இல்ல எல்லாம் விசுவாசம். எல்லாம் விசுவாசத்தினாலதான் அடிப்படையில தான் நம்ம எல்லாம் இந்த கூட்டங்க இயங்குது. கிறிஸ்துவம் முற்றிலும் ஊழியக்கார எல்லாமே நம்ம இயங்குறோம். விசுவாசம் தான் மிக பிரதானமா இருக்குது. விசுவாசத்தினாலதான் by faith only they all got good report, as you see in Hebrew 11. விசுவாசத்தினாலதான் நான் என்ன பண்றது எல்லாம் நடக்குது. ஏன்னா விசுவாசத்தை துவக்குறோம் முடிக்கிறோம் அவரு தான். இதுதான் எபிரேயர் 11 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. So where I am coming now, this is the truth I am talking about, finance. If you want to be பொருளாதாரத்தை குறித்துதான் சத்தியத்தை நான் உங்களிடத்துல வெளிப்பாடதான் உங்களிடத்துல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். If you want to be blessed with finance, what the truth says, financially, if you want to be blessed, give like 10% to the kingdom. Tithing. பொருளாதார ரீதியில நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், பொருளாதார ரீதியில நம்ம பினான்சியல் பிளெஸிங் நமக்கு வர வேண்டும் சொன்னால் நம்ம தேவ ராஜ்யத்தை நம்ம தேட வேண்டும். இல்ல டைத்திங் தசமபாகம் தேவனுக்குரியது, அது நல்ல இடத்துல வச்சு கொடுக்கணும். அது பழைய உடன்படிக்கைப்படியே கொடுக்கணும். தசமபாகத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்கும் பொழுதுதான் நம்ம நிச்சயமாக பொருளாதார ஆசீர்வாதம் வந்து சேரும். So that is old covenant. That is by rules we give. So, but you can ask me the question, yes brother, I give tithes, I am perfect, but still I am in debt. You can tell me. பழைய பண்படி பார்க்கும்போது கடவுளுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை 100ல் 10,
அதை வந்து தசமாகங்கள் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் தசமாக கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன்னு. ஆனா ஏன் கடன்ல இருக்கிறாங்க? அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. According to the new covenant, we are saved by grace through faith. Amen. So according to கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். by new covenant, only by faith what you give only works, and it is counted righteous to God. That only pleases to God. புதிய உடன்படிக்கையை பார்க்கும்போது இந்த நியூ கன்வெனன்ட் புதிய உடன்படிக்கையின்படி நம்ம பழைய உடன்படிக்கையின்படி நம்ம 10% கொடுத்துட்டா போதும், 10% முடிச்சிடுறாங்க. 10ல 1 அது வந்து நீ உணர்றியோ மனசார கொடுத்தியோ இல்ல சட்டத்திட்டத்துல ஒன்னாக அமைந்தது. சட்டத்திட்டத்தை தான் சிலுவையில உடைச்சிட்டாரு. புதிய உடன்படிக்கைப்படி we are not supposed to give 10% or 20%. Even we give 10% by law. சட்டத்திட்டத்தின்படி கொடுத்தனா ஆசீர்வாதம் இல்லை. அவர் என்ன இதுல புதிய உடன்படிக்கை முழு இதயத்தோட விசுவாசத்தோட நீ கொடுக்க ஆசீர்வாதம். ₹1 கொடுத்தாலும் ஆசீர்வாதம், 10% கொடுத்தாலும் ஆசீர்வாதம், 50% கொடுத்தாலும் ஆசீர்வாதம். That pleases God. சொல்றேன். அதான் மனம் போறது not by compulsion, not by necessity, but by cheerful giving, but whole heart by faith. விசுவாசத்தோட கொடுக்கணும். அதான் நியூ கவர்னன்ஸ். அவன் விசனமாயும் அல்ல, இதுவும் கிடையாது. அவன் வந்து உற்சாகத்தோடு கொடுக்க கடவுள் என்று புதிய ஏற்பாடுல உடன்படிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. So this is the new way of giving. So Bible says that, as you see in Matthew 13:19, heareth the word and devil comes. So now you are hearing the word about finance of giving. So you can think that this brother is talking all those things so that we can give. He's asking so all those finance. You can think that way also. நேரத்துல பார்க்கும்போது மத்திய 13:19 படி என்ன பார்க்கும்போது இந்த வசனம் இன்னைக்கு நல்ல ஒரு கொடுக்கறத பொறுத்துதான வார்த்தை நம்ம பேசுறோம். ஆனா இந்த நேரத்துல பிசாசான என்ன பண்ணுவானா, இவருனா சும்மா கொடுங்க, இந்த பாஸ்டிங் எல்லாம் கொடுங்க, ஊழியத்துக்கு அது கொடுங்கன்னு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசாசானவன் நம்ம என்ன பண்ணுவோம்னா வஞ்சிப்பான். ஆனா இந்த வார்த்தையை உண்மையாகவே கடவுள் கொடுக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் வரும். இதுதான் வேதம் சொல்லுகிறது புரிந்து கொண்டு நீங்க உள்வாங்கி கொள்வீர்கள் சொன்னால் நீங்க கனி கொடுப்பீங்க. இதுக்குள்ள சந்தேகமோ ஊழியக்கார குறித்து குறைய சொல்லும் என்று சொன்னால் பிசாசனா அதை செய்கிறான். அந்த வசனத்தை அவங்களுக்குள்ள இருந்து எடுத்து போடுகிறான். அவங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்கிறான். Because why I am telling about finance, a lot of times we get stuck by that and we think the wrong way. Because finance, because I felt that way. People are trying to manipulate so that they can get money from us. நிறைய பார்க்கும்போது பொருளாதார இதுல நிறைய பேரு ரொம்ப கஷ்டப்பட்டதை நான் பாக்குறேன். பொருளாதார இதுல நிஜமா நான் பர்சனலாவே நான் கூட நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க எதுக்கு சொன்னீங்க சரியா புரியலையா? Personally, financially, a lot of people share the truth, but we misunderstand what they share the truth. We don't take the truth. We just see because he is asking so that we can give money and for his ministry or for his own things he is asking. We misinterpret it. We think in a wrong way. Because why we think in a wrong way? We don't understand the word. The word doesn't go in. Devil comes and blocks you. And he has already still has told the word so that you should not give. So when you don't give, don't obey the word, you cannot be blessed. Amen? Amen, yes. நிச்சயமாகவே இந்த வார்த்தை நீங்க தமிழ்ல சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் நான் சொல்லிடுறேன், நீங்க ரொம்ப தமிழ்ல சொல்லிடுங்க. இந்த பொருளாதாரத்தை குறித்ததான சத்தியம் வந்து மிக ஒரு முக்கியமான ஒன்று. ஆனா ஜனங்கள் இதுல பார்க்கும்போது இது குறித்துதான நிறைய வந்து ஜனங்களுக்கு கேட்டா பிடிக்காது. ஆனா எதுக்கு வந்து ஊழியத்துக்கு தான் நம்ம எல்லாம் செய்யறாங்க, ஊழியத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மனப்பான்மை அவங்க வராதது நிமித்தமாக அவங்க ஆசீர்வாதத்துக்கு அவங்க மனதா இல்ல பிசாசா அவங்களை கிரியை செய்யறானா தெரியாது. ஆனா அவங்க ஆசீர்வாதத்துக்கு அவங்களே தடையாக இருக்கிறாங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுனா, தேவ ராஜ்யத்தின்படி இந்த கிங்டம் வந்து ராஜ்யத்தின்படி கொடுத்தாதான் கொடுக்கப்படும். கர்த்தர்கிட்ட போய் கேட்டா கொடுக்க மாட்டார். விதைக்காம அறுக்க முடியாது. இப்போ கொடுக்கும் பொழுதுதான் நம்ம இன்னும் ஏழை விதை கூட இருக்கிறதெல்லாம் கொடுத்தாங்க.
அப்போலாம் நம்ம இருக்கிறது என்ன இருக்கு? நாளைக்கு இருக்கிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா நாளைக்கு ஆண்டவருடையது. நம்மளது கிடையாது. அப்ப இருக்கிறத ஆண்டவருக்கு கொடுங்க. அதுதான் வெளிப்பாடு. அதுதான் சத்தியத்தோட வெளிச்சம். ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, விதைக்கும்போது நிச்சயமாக நம்ம அதுக்கான பலன 100% நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இத நெறைய பேர் புரியாதனால தான் ஆசீர்வாதத்துக்குள்ள இன்னும் வராம இருக்கிறாங்க. சொல்லுங்க நீங்க. So when we ask, you get it. Yes, when we ask God, even you don't have anything, you have little, God gives over the seed to sow. Amen. So He gives the seed to sow, and little, whatever little you have, He gives the seed to sow. So you need to sow a little seed He gives. Things He needs, He's giving you to sow. When you sow it, you're going to reap 100 folds. You're going to reap a blessing what you sow. இந்த நேரத்துல கூட நம்ம தேவைகள் இருக்கும்போது கர்த்தர எடுத்து நம்ம கேட்பத ஏதோ அவர்கிட்ட மன்றாடி முறையிடுறத காட்டிலும் நம்மகிட்ட என்ன இருக்கிறது? நம்மகிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் இருக்குதோ அத விதைப்போம். நிச்சயமாக விதைக்கும் போது 100 நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைச்சாரு. ஆனா 100 மடங்கு பலன் அடைஞ்சாரு. அது போல நம்ம இருக்கிறது என்ன? பஞ்சமா இருக்கலாம், வாழ்க்கையில கஷ்டமா இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல கொடுக்கும் பொழுது விதைக்க முடியும். உண்மையாவே எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொல்லுவாரு, நம்ம கொடுக்கிறது வலிக்கணுமா, அந்த மாரி கொடுக்க சொல்லுவாங்களாம். ஒரு ஐயா சொல்றதுக்காக சொல்றேன். நமக்கு இல்ல, நெஜ நேரத்துல கூட நானும் விஜய் பிரதரும் சரி அப்படிதான். அவருக்கு இல்லன்னா கூட குடுப்பாரு. நானும் எனக்கும் நாளைக்கு இல்ல, நாளான்னைக்கு இல்ல அப்படின்னா கூட, ஏதோ விதைச்சிடுறோம். அதனால தான் கடவுள் நம்மள நடத்தி கொண்டு வராரு. அதனால நம்ம விதைப்போம். அதுதான் நம்ம நமக்கு போதிக்கிறது. So when we, when you don't understand the purpose of giving, when you don't understand the kingdom truth, we don't give. And when we don't give, we miss the whole story. Devil blocks the whole purpose of financial blessing, and you get stuck, and you keep on seeing yourself. You don't see by faith. உண்மையாவே இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். ஏன்னா, அந்த பொருளாதாரன்றது ஒரு அடிப்படையான ஒன்று. அந்த பொருளாதாரம் இருந்தா தான் நிச்சயமாக நம்ம நல்லா வாழ்க்கை வாழ முடியும். ஆனா பிசாசானவன் என்ன பண்றான்னா, அந்த கொடுக்கறத குறித்ததான காரியத்துல பல குழப்பங்கள்ல உண்டாக்குறான். பல பயங்கள்ல உண்டாக்குறான். என்னன்னா இப்ப நாளைக்கு எப்படி பண்றது? நாளன்னைக்கு எப்படி நம்ம நடத்துறது? எப்படி சேர்த்து வைக்கிறது? ஞானம் வேண்டும்ல. நம்ம ஞானமா நடந்துக்கணும்ல. அப்படின்லாம் பிசாசு நெறைய காரியங்கள ட்விஸ்ட் பண்ணுவான். ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? கண்மூடித்தனமா விதைக்க தான் சொல்லியிருக்கிறார். நீங்க ஞானமா யோசிக்கிறதெல்லாம் சொல்லல. சேர்த்து அப்படிலாம் ஆண்டவர் சொன்னார், விதைங்க. நீங்க விதைச்சா கண்டிப்பா நான் 100 பலன் உங்களுக்கு உண்டு. ஆனா நம்ம எங்க விதைக்கிறோம்னா, தேவ ராஜ்யத்துல விதைக்கிறோம். உலகத்துல இல்ல. அதனால கடவுள் நமக்கு கடனாளியா எப்பவுமே இருக்க மாட்டார். நிச்சயமா நமக்கு திருப்பி கொடுப்பார். தைரியத்தோட, விசுவாசத்தோட நம்ம விதைக்கும்போது நிச்சயமாக பலன நம்ம பார்க்க முடியும். So the purpose I'm sharing this is, when we misunderstand the word, and when we are about giving, when a person preaches about giving, when you don't understand, you think he's manipulating, he's compelling, and you think something you are losing. Okay, because of giving, I lost this much. I lost this much. If you think, you already lost. That's what you think. ஒரு சத்தியம் நமக்கு புரியல, அது தெரியல அப்படின்ற நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். பிசாசானவன் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல கிரியை செய்கிறான் என்று அறிஞ்சு கொள்ளுங்க. கொடுக்கிறது அது ஒரு சத்தியம் அது. ஏன்னா நிச்சயமாகவே கொடுக்கும் பொழுதுதான், விதைக்கும் பொழுதுதான் நம்ம அறுவடைய பார்க்க முடியும். ராஜ்யத்தோட ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா பிசாசான இதுக்கு விரோதமாக பல பல தடைகளை போடுறான், பல யோசனைகளை போடுறான், பல குழப்பங்களை நமக்குள்ள உண்டாக்குறான். ஆனா இது நமக்கு புரியலன்னா பிசாசு நிச்சயமாக குடும்பங்கள்ல கிரியை செய்து கொள்ளுகிறான் என்று நினைத்துக் கொள்ளுங்க. So he's clearly telling us not just to give tithes. Tithes basic, mandatory, but you should give cheerfully by faith. Because to give, you have faith. Without faith, you will not give. See how this Saribat widow, how bold she gave the last bread to the prophet, because she had faith in God. God will sustain them. God will protect their children. God will take care. I trust you, God, in this. When you are giving, you are saying that I trust you. Amen. இந்த கொடுக்கிறது குறித்தான சத்தியத்தை நாம் அறிஞ்சு கொள்ளணும். பாருங்க, ஒரு ஏழை விதவை, சாரிபாத்தின் விதவை, அது கொடுக்கறத
கொடுத்ததான ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இருந்தது. அந்த விசுவாசத்தினால அவங்க கொடுத்தாங்க. ஆனா அவங்க பஞ்ச காலத்துல முழுமையாக திருப்தியா இருந்தாங்க. அந்த காலத்துல அந்த ஊர்ல எத்தனையோ பேர் பஞ்சத்துல இருந்தாங்க. ஆனா ஆனா அவங்க பாருங்க, அவங்களும் பஞ்சத்துல இருந்திருக்க வேண்டியவங்க தான். ஆனா அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்ததுனால, அந்த விசுவாசத்தினால கொடுத்தது நிமித்தம், விதைச்சது நிமித்தம், அந்த பஞ்சகாலம் முழுவதுமாக எந்த குறைவே இல்லாம அவங்க நல்ல உணவுகளை சாப்பிட்டு தேவனுக்கு சாட்சியாக, மகிமையாக அவங்க இருந்தாங்க. இன்றைக்கும் அவங்கள பத்தி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அவங்க கொடுத்தது நிமித்தம். Amen. So faith is most key. Okay, it's not just giving. You can give, but without faith, if you're giving, there's no use in it. பார்க்கும்போதே கொடுக்கறதுக்கும் விசுவாசத்துக்கும் நிறைய லிங்க் இருக்குது. ஏன்னா கொடுக்கறதுன்றது எல்லாம் சாதாரணமா யாரும் கொடுக்க மாட்டாங்க. விசுவாசம் இருந்தா தான் கொடுப்பாங்க. கடவுளுக்கு மேல ஒரு பக்தி இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண, மனுஷனை பார்த்து கொடுக்கறது கிடையாது. கடவுளுக்கு நான் கொடுக்குறேன். கடவுள் இந்த பழைய ஏற்பாடுன்னு பார்க்கும்போதே தசமபாகம்லாம் கிடையாது. அளந்து கொடுக்கறதுலாம் கிடையாது. புதிய ஏற்பாடு உடன்படிக்கைப்படி அது என்ன பண்ண, அவனை வசனமாயும் மேல கிடையாது. அவன் எப்படி இருக்குன்னா அப்படின்னா நிறைவா கொடுக்கணுமா. அதான் இப்போ புதிய ஏற்பாடு உடன்படிக்கைப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. எப்படி சேர்ஃபுல் கிவிங்ன்றது சந்தோஷத்தோட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. அவன் மன விருப்பத்தின்படி எப்படி கொடுக்கணுமா கொடுக்கணும். அவனுக்கு மனம் எவ்வளவு விருப்பம் இருக்குது, இவங்க எவ்வளவு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. நிறைய பாருங்க இந்த விக்கிரகத்துக்கெல்லாம் பாக்குறாங்க, இவ்வளவு கொட்டுக்கிறாங்க, கோடிகளை கொட்டுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய கடவுள். நம்ம கொடுக்கறது ஆண்டவருக்குன்னு கொடுக்க மாட்டாங்க யாரும். ஏதோ ஊழியக்காரு பாவம் கஷ்டப்படுறாரு அப்படின்னு கிடையாது. கொடுக்கறத நம்ம ஊழியத்துக்கு, ராஜ்யத்துக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக அதற்கான பலன் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமாக வரும். So God just needs faith. He honors faith. By faith, everywhere Jesus went, he asked, "Do you believe? Do you believe I can do it? Do you believe I can heal you? Do you believe?" He asking people, "You believe?" நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிக்கிறியா? போற இடத்துல எல்லாம் கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? அவங்களுக்குள்ள விசுவாசத்தை கண்டார். ஆமென். அந்த வஸ்திரத்தின் தொங்கலை போய் தோட்டுட்டு சுகத்துக்கு. இதே பிரின்சிபல் பொருளாதாரத்துக்கும். நீ விசுவாசத்தோட அவர் தோற்றது எப்படின்னா, உங்க கையில இருக்கிறதுனாலும் விதைக்கிறதுனா, நான் அமெரிக்காலையும் பாக்குறேன் நிறைய பேர் இதெல்லாம் கிரேசி பொருளாதார டீச்சர், செழிப்பெண் உபதேசியார்கள் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்ற அந்த செழிப்பெண் உபதேசியாரும் செழிப்பில்லாதான் இருக்கிறாங்க. அந்த விசுவாசித்து அத மாதிரி பொருளாதாரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க செழிப்பதான் இருக்கிறாங்க. யாரும் குறையவில்லை. ஏன்னா அந்த பிரின்சிபல் வசனத்தின் பிரின்சிபல். வசனத்தின் பிரின்சிபல் அவர் பேசி சொல்லி கொடுத்த பிரின்சிபல். Okay, one example I can give. When Jesus went to see the women in the temple, in the synagogue, he sees one old lady. She gives one coin. ஒரு வெள்ளி பணத்தை போடுறாள், ரெண்டு வெள்ளி பணத்தை போடுறாள். When Jesus saw that old woman, she is giving just 2 penny in the offering box. Okay, if Jesus saw that she's so poor widow, she doesn't have anything to eat, she is giving that last 2 penny for God, why should she give? What will she eat? Did Jesus question that? Yes, sir. இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது அந்த தேவாலயத்துல அவர் போகும்போது ஒரு ஏழை விதை வராங்க. அவங்க காசுக்கு 2 காசு அவங்க கிட்ட தான் இருக்குது. எடுத்து என்ன பண்றாங்க, இருக்கிறதே எடுத்து என்ன பண்றாங்க, அவங்க காணிக்கை பெட்டியில போடுறாங்க. ஆண்டவர் பாருங்க ரொம்ப கவனமா பாக்குறாரு. அவரு பார்க்கும்போது அவர் எதுவும் கேட்கல, உனக்கு ஏன் இருக்கிறது, ஏன் போடல, ஏன் போட்ட அப்படின்னு கேட்கல. ஆனா சொன்னாரு, இந்த ஏழை விதை எத்தனையோ பணக்காரர்கள் அந்த காணிக்கை பெட்டியில போட்டாங்க. ஆனா இந்த அம்மா சின்ன ஒரு காசை தான் போட்டாங்க, 2 காசை. அவன் சொல்றாரு, இங்க எல்லாரும் காட்டிலும் இவங்க தான் அதிகமா போட்டாங்க. தன் ஜீவனத்துக்கு உண்டானது கூட, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு நைட்டு டின்னருக்கு இருந்தது கூட எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, காணிக்கை பெட்டியில போட்டுட்டாங்கன்னு இயேசு அவங்களை கொடுத்து சாட்சி சொன்னாரு. அவங்கள பத்தி ஆண்டவர் பரிதாபப்படல. ஏன் போட்டு எதை பத்தியும் பார்க்கல. என்னத்தை பாக்குறாரு? அவங்க பணத்தையும் பார்க்கல, அவங்க விசுவாசத்தை பார்க்கல. ஆனா விசுவாசத்தோட விதைக்கிறாங்க, அதை பாக்குறேன். நமக்கு பணத்தை எதிர்பார்க்கல. நம்ம ஏதோ பணம் கஷ்டப்பட்டு கொடுக்குறோம்னா அது நம்மளுக்காக நம்ம வாங்கி கட்டிக்கிற பிரச்சனை. முழு விசுவாசத்தோட
we are reaping kingdom blessing. ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை நாம சுதந்திரித்துக் கொள்கிறோம். விசுவாசத்தோட போது பொருளாதாரத்துல குறைவே இருக்காது, கடனே இருக்காது. ஏன்னா வசனம் தான் ப்ராமிஸ் பண்ணி இதை செய்யறதுக்கு விசுவாசம் இருந்தாதான் செய்ய முடியும். ஆமென். ஆமென். I believe you see that old woman, she gave that last. Jesus did not condemn her, did not worry. She's giving her last. But Jesus doesn't see how much she gives or what she does. Jesus sees her faith. Amen. How she's giving, she's not giving out of compulsion or giving out of necessity. She's giving by faith to the kingdom her last 2 pennies. Amen. That faith with the action of giving financial blessing, she received 100-fold. I believe it doesn't show in the scripture, but Jesus declared it. He gave the most. Amen. Yesu என்ன பதில் சொல்றாரு? இது எல்லார காட்டிலும் அந்த பணம் தான் அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்றாரு. ஆமென். அவங்க அதுதான் அதிகம்ன்ற மாதிரியே சொல்றாரு. சோ அப்ப அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன ஆசீர்வாதம்? லைஃப் லாங் அவங்க ஆசீர்வாதமா தான் இருப்பாங்க, குறைவில்லாம தான் இருந்திருப்பாங்க. ஆமென். சோ அது மாதிரி விசுவாசத்தோட, ஒரு கட்டாயத்து இல்லாத விசுவாசத்தோட, நம்ம முழு இருதயத்தோட விசுவாசத்தோட விதைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை தடை பண்ண மாட்டார். விசுவாசத்தோட கொடுக்கும் பொழுது அது யாருக்கு ஆசீர்வாதம்? அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆமென். It's blessing to them who is giving. It's not blessing to the people, to the pastor or to your church, to your ministry. No, you are giving to the kingdom because you are reaping. You are sowing into the kingdom. You are reaping 100-fold default. I mean, we have seen a lot of people, a lot of Jews and other kingdom people. They sow a lot for the kingdom and they reap a lot for the kingdom. They understand the principle. And they are not in depth, they are in overflow. சொல்லுங்க. நிறைய பேர் நம்ம பார்க்கும்போது யூதர்கள் பார்க்கும்போது நிறைய தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் ஐஸ்வர்யான்களா இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு ஐஸ்வர்யான்களா இருக்கிறதுனால கொடுக்கல, அவங்க ஒண்ணுமே இல்லாத போது கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ண அவங்களை ஐஸ்வர்யனாக மாற்றி இருக்கிறார். யூதர்கள் கூட கடவுளுக்கு கணக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், அப்படிதான் கொடுக்கணும் இல்லை. கடவுளுக்கு அவங்க என்ன பண்றாங்க, நான் என் தேவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசம் கிரியையில் இருக்கணும். நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கும், ஆனா என்ன பண்ணது, கிரியை இருக்க கொடுக்கறதுக்கு மனம் வராது. அப்ப என்ன இல்லை, கிரியை இல்லை. விசுவாசம் என்பது கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் செயல் அது வடிவம், விசுவாசம் செயல் வடிவம் பெற வேண்டும். நமக்குள்ள இன்னைக்கு வார்த்தை நம்ம கேட்கிறோம், கொடுக்கணும்ன்ற வசனத்தை கேட்கிறோம். ஆனா அது எப்போது முழுமை பெறுகிறது என்று சொன்னால், அது வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்து நீங்கள் எடுத்து காணிக்கை பெட்டியில போடும்பொழுது, ஒரு ஊழியக்காரர் தாங்கும் போது, ஊழியத்துக்கு கொடுக்கும் பொழுதுதான் அந்த வசனமானது முழுமையாக செயல் வடிவம் பெற்று கிரியை செய்கிறது. அது போல நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அதன் மூலமாக பார்த்து நம்ம விசுவாசத்தை கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். Amen. So it's a side track which I told, but I complete the full subject which I am sharing. So according to Matthew 13:19, when you saw that when a person hears the word, the truth about finance, about anything you are hearing, when you understand it, then you will obey the word what you hear. Okay, I spoke about finance. Okay, you can speak about being led by the Holy Spirit or understanding the word or healing or anything which Jesus speaks about eternal life. Everything you hear, when you don't understand it, you won't obey, you won't believe, you don't act it on faith. When you don't believe and obey and act on faith, devil immediately comes and takes the word out of you, and immediately you go out and you complain about it, or you just give it to devil. You don't give that finance. Then automatically financially you get stuck again or get stuck again with the same way. கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு நம்ம இப்போ மத்தேயு 11:19 குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து, பொருளாதாரமா இருக்கட்டும்,
நம்ம சரீர சுகத்தா இருக்கட்டும், பலவீனங்கள்ல இருந்து விடுதலையா இருக்கட்டும், நித்திய ஜீவனா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உள்வாங்கி அதை அறிந்து புரிந்து கொண்டு அதை விசுவாசத்தோட செயல்படுத்தும் பொழுதுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், அதுக்கான பலன் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பொருளாதாரமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அப்படி நமக்குள்ள அதை உணர்ந்து அதை நம்ம கிரியை செய்யல, அதை செயல்முறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் பிசாசானவன் நம்ம உள்ள இந்த வசனத்தை முழுவதுமாக எடுக்கிறான். அவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறான். ஆமென். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சத்தியத்துக்குள்ள வரும்பொழுது பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து சில விதைகளை விதைச்சிருக்கிறேன். Like knowingly or unknowingly, in this teaching, I have sown a seed of financial blessing and financial freedom according to the principle and according to the word of God. I have sown that seed. But it's your choice to believe the word and compare it with the word of God and pray about it and then make decision and take a radical step on wherever you are stuck in finance, there you start giving. Or already you are in debts, still you believe God and start giving for the kingdom by faith, not by compulsion, not it's a formula. No, it's a kingdom way. He told, okay, I trust you, Lord, in this finance. You are the one who blesses me, not my job or not this. So that is the way when we start doing it, we are fulfilling God's word, we accept it. நான் சொல்லிட்டா. ஸோ நம்ம எப்படி இந்த வார்த்தைக்கு நம்ம பதில் கொடுக்கிறோம்னா, அந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தையின்படியே நம்ம கேட்ட பொருளாதாரத்தை குறித்து சில விதைகளை நான் எல்லாம் உங்களுக்குள்ள போட்டேன். பொருளாதார ஆசீர்வாதம் தடலாம அதை கேட்டுட்டோம். கேட்டதை விசுவாசித்து அதன்படி நம்ம அனலைஸ் பண்ணி வீட்டுக்கு போய் படிச்சு உண்மையா கரெக்டா இதுவா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா அதுக்குள்ள மேல நம்பிக்கை வைத்து நம்மளும் விசுவாசத்தோட சில காரியங்களை பொருளாதாரத்துல செய்யும் பொழுது பொருளாதார ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். அப்படி செய்யாம இதை நான் நம்பல, ஓகே நான் கேட்டேன் நல்லா இருக்குது, ஆனா விசுவாசத்தோட நான் எதுவும் எடுத்து சர்ச்சைக்கு கொடுக்க மாட்டேன், இல்லை ஏதோ ஊழியத்துக்கு நான் பண்ண மாட்டேன் போது கிரி இல்லாத விசுவாசம் செத்துது, அதனால பலன் இல்லை. ஸோ அதனால இட் டசன்ட் பேர் எனி ஃப்ரூட். அப்படின்னா இது நம்ம கிரியை செய்யாத இருக்கும் பொழுது உடனே பிசாசு எடுத்துட்டு போயிட்டான். கேட்டேன், எவ்வளவு பொருளாதாரத்தை கேட்கிறோம், ஆனா எதுவுமே செய்யல, ஆனா ஒன்றும் பொருளாதாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, யாருன்னா தருவாங்களான்னு பார்த்துட்டோம். ஆண்டவர் அதுக்கு புதிய வழியை கொடுத்துருக்காரு, உங்ககிட்ட விதையை கொடுத்துருக்குறாங்க, அது எந்த ஒரு விதை. ஆமென். ஆபிரகாம் கிட்ட God gave Adam apple tree and everything. If Adam just ate the apple and had the seed, what would have happened? We do not have apple tree. ஆதாம் ஆப்பிள் தெரிஞ்சு ஆப்பிள் அந்த கொட்டையை சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா நீங்க ஆப்பிள் மரமே இருக்காது. அவன் சாப்பிட்டுட்டு அந்த விதைய தூக்கி போட்டான், விதைச்சான். So he sowed, so it reaped and bare another apple. The same way God is giving finances, whatever he gives, there is a seed in it. Eat the fruit and sow the seed. The seed is small, little, which is the fruit. அது மாதிரி ஒரு கொடுக்குற பொருளாதாரத்தை எடுத்துடுங்க, அதுல விதைக்கிறோன்னு விதையை கொடுக்குறாரு, அதுல விதையும் கொடுக்குறாரு. விதைன்னும் போது எவ்வளவோ அது நீங்க உங்க இருதயத்துல நிர்ணயிச்சபடி. ஆமென். விதையோட உடன்படிக்கைப்படி 10% சொல்லிட்டாரு டிஃபால்ட்டா, 10%. 1,00,000 ரூபாவா 10,000 ரூபாய். இதெல்லாம் பேசணும்னாலே சிலவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா பேசணும்னாலே people worry, ஏன்னா பொருளாதாரத்தை பத்தி people are worried when we talk about finance. But that's the truth which literally blesses us financially. For 1,00,000, 10,000 is the tithe. That is according to old covenant. It doesn't apply for us. According to new covenant, by faith, you give 10%, is mandatory. 10%, 20%, whatever God puts in your heart, like you can give it to the kingdom by faith. By faith, when you give it, you are going to reap it, and not only for you, for your generations' blessings. Amen. Okay. Thank you, Father. We welcome your presence. Thank you, Father. We spoke and we had a word. We had a fellowship with your word.
Your word is alive. You have given us truth that sower seeds the seed. You are sowing the word of God every day in our heart through our church, through Bible reading, through several means. Let us believe the word and by faith obey the word, Father. Let us be the doer of the word, not just the hearer alone, Father. அப்ப வசனத்தை தினந்தோறும் எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறீங்க, உள்ளத்துல விதைத்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை செய்கிறவர்களாக அங்க இருக்க. அப்பா சோதனைகளை மாற்றுங்க. அவ்வியானவரை நீ கிருபை செய்யுங்க. விசுவாசத்தோட கேட்ட வசனத்தை நான் செயல்படுத்த கிருபை செய்யுங்க. பொருளாதாரத்தை பற்றியும் பார்த்தோம். பொருளாதாரத்துல நான் கேட்ட வசனத்தை நான் செயல்படுத்த எங்க கிருபை செய்யுங்க. அப்பா ஸ்தோத்திரம். அதை புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. புரியாத இருக்கும் பொழுது சாசானவன் நம்ம உள்ளத்துல வந்து எடுத்துக்கொள்ளுங்க. Help us to understand the word so that the devil will not snatch the word out of us as the word sown in the wayside, Father. Holy Spirit, help us. Let us bear your fruit. ராஜ்யத்தில் தனி கொடுக்க நீ கிருபை செய்யுங்க. தடைகளை உடைத்து ஒரு வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக நடத்துங்க. அப்ப வந்திருக்கிற எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கிற யாரா இருந்தாலும் யாருக்கு பொருளாதாரத்துல தடை இருந்தா இல்ல உங்களை பொருளாதாரத்துல தடை இருக்குதுன்னா பொருளாதாரத்தை குறித்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை விசுவாசிக்கிறதுல ஒரு தடை இருக்கு. If they have that block right now, I rebuke it in Jesus' name. Let them not fear to trust you. அப்ப உங்களை நம்ப ஒருவரும் பயப்படக்கூடாது. விசுவாசத்தோடு உங்களை நம்பி நீங்க சொல்ற வார்த்தை கீழ்படியே விசுவாசத்தோட விதைத்து அப்ப 60, 30, 100 கனிகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. என்னென்ன வார்த்தைகள் என்னென்ன விசுவாசத்தோட விதைக்கிறோமோ அந்த வார்த்தையின்படி அறுவடை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. வியாதியாக இருந்தா சுகத்துக்கான வசனங்களை உள்ளத்துல விதைத்து சூழ்நிலையில பார்த்து விதைத்து அறுவடை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. வேற என்னென்ன தடைகள் சாபங்களாக இருந்தால் கட்டுகளாக இருந்தால் அப்பா ஸ்தோத்திரம் அந்த வசனங்களை பேசி அதற்கான விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. If they are stuck in healing, they are stuck in finance, if they are stuck in curse, let them sow the word of healing. Let them sow the word of deliverance. Let them sow the word that declares that they are delivered from all the curse, Father, and reap the healing and freedom, Father. Thank you, Jesus. Right now, I declare and decree complete freedom in Jesus. நான் மாத்திரம் மையப்பட தடைகளை உடைக்கிறேன். வந்திருக்கிற பிரதர் ஜெகதீஷ் பிரதரா இருக்கட்டும், கெனடி ஐயாவா இருக்கட்டும், ஆன்லைன்ல இருக்கிற எல்லாருக்கும் பிராங்க்லின் ஐயா, ஆண்டனி, ரனேஷ், ரூத் மற்றும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால anywhere they are stuck in the mighty name of Jesus, let your word of God break it in Jesus. தடைகளை உடைக்கட்டும். Let them be freedom. Let them trust your word, Father. உங்களோட வார்த்தையை நம்ப கிருபை செய்யுங்க. Let them understand the word. Understand the word. Understand the blessing you have for them. Understand the plans you have for them. Thank you, Jesus. Thank you. Any lie which devil puts it, I rebuke it in Jesus' name. Let your name alone be glorified. Let them be blessed and glorify your name, Lord. Every scheme of the enemy, we cancel it in Jesus' name. Give you glory, honor, and praise. In Jesus' name we pray, Father.